வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நித்தி ஆயோக் அமைப்பின் 10வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் கட்டமைக்கப்படும் உள் விளையாட்டரங்கம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்க 98 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் 10வது நித்தி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமரின் துவக்க உரைக்கு பின்னர் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்ற சிறப்பு அமர்வுகள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்றது. 2047ல் வளர்ந்த பாரதம் வளர்ந்த மாநிலங்கள் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தொழில் முனைவோர், திறன் மேம்பாடு, நீடித்த வேலைவாய்ப்பு உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வளர்ச்சிக்கான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் மாநிலங்களிடையே ஒருமித்த கருத்தை உருவாக்கி வளர்ச்சி பாதையில் மாதிரி நாடாக இந்தியாவை முன்னெடுத்து செல்வது குறித்தும் இதில் விரிவாக ஆராயப்பட்டதாக தெரிகிறது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாநிலத்தில் நிலுவையில் உள்ள நிதி சார்ந்த கோரிக்கைகளை பிரதமரிடம் இன்று வலியுறுத்துவார் என்றும் தெரிகிறது. இதனிடையே அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 122வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, ஏர் நியூஸ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஜெர்மனியின் ஆதரவிற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துள்ளார். பெர்லினில் நடைபெற்ற வெளியுறவு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர், பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை சர்வதேச அளவில் இந்தியாவின் மீதான புரிதலை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் மீதான இந்திய ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் நடவடிக்கைகள் தீவிரவாதத்திற்கு எதிரான நமது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி நாடுகளுக்கு மேற்கொண்ட தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை திரு ஜெய்சங்கர் இன்று நிறைவு செய்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சி குழு இன்று பஹ்ரைன் சென்றடைந்தது. எல்லை தாண்டி தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை பஹ்ரைன் நாட்டு பிரதிநிதிகளிடம் இக்குழுவினர் எடுத்துரைக்க உள்ளனர். வெளியுறவுத்துறை செயலர் திரு ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா, AIMIM நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன், திரு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ள இக்குழுவினர் சவுதி அரேபியா, குவைத், அல்ஜீரியா நாடுகளிலும் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து எடுத்துரைக்க உள்ளனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் இன்று அதிகாலை புதுதில்லியிலிருந்து கயானாவிற்கு புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து அமெரிக்கா, பனாமா, பிரேசில், கொலம்பியா நாடுகளுக்கு இக்குழுவினர் செல்கின்றனர். ஏற்கனவே உலக நாடுகளுக்கு சென்றுள்ள குழுவினர் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து தாங்கள் சென்றுள்ள நாடுகளில் விரிவாக எடுத்துரைத்து ஆதரவை திரட்டி வருகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதார நலத்திற்கு உயர் முன்னுரிமை வழங்கும் வகையில் மத்திய அரசு மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வடகிழக்கு முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை குறைந்த செலவில் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்முனை உள் விளையாட்டரங்க கட்டுமான பணிகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டங்களை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். விளையாட்டு வீரர்கள் பயன்படுகிற அளவில் இந்த இண்டோர் மல்டிபர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதுல ஷட்டில் கோர்ட் வரப்போகுது, இப்படி இண்டோர் கபடி கோர்ட் வரப்போகுது, பாக்ஸிங் ஹால் வரப்போகுது, கேலரி அமைய போகுது. இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வருகின்ற டிசம்பர் மாதத்துக்குள்ள பணிகள் முடிக்கப்பட்டு துவங்கும். முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி அருணா மற்றும் பல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி திட்டப் பணிகளின் முன்னேற்றத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலை விவசாயிகளுக்கு கரும்பு கொள்முதலுக்கான நிலுவைத் தொகையை வழங்க 97 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக
மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதன் மூலம் 6,09,030 கரும்பு விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் இத்தொகை சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் மூலம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கரும்பு விவசாயிகள் இவ்வாய்ப்பை பயன்படுத்தி அதிக பரப்பளவில் கரும்பு சாகுபடி மேற்கொண்டு கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கி பயன்பெறுமாறும் அறிவுறுத்தினார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் மாநில அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை திருவெற்றியூர் துறைமுகத்தை மாநில அமைச்சர்கள் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு சேகர்பாபு ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ள மீன்பிடி துறைமுகம் திறப்பு விழா மற்றும் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டு விழாவை ஒட்டி இந்நடவடிக்கை. 275 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்படுவதோடு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியது. 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் தொடங்குவது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொங்கன் கடற்கரைக்கு அப்பால் கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. இது கிழக்கு திசையில் நகர்ந்து இன்று பிற்பகலில் தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளை ஒட்டிய ரத்னகிரி மற்றும் தாப்போலி ஆகிய இடங்களுக்கு இடையே கரையை கடக்கக்கூடும். இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை இன்று கேரளாவில் துவங்கியுள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம், பாம்பன், தூத்துக்குடி, குளச்சல், சென்னை, எண்ணூர், கடலூர், காட்டுப்பள்ளி உள்ளிட்ட 11 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் வெகு தொலைவில் உள்ளவர்களுக்கு இந்த புயல் எச்சரிக்கை கொடி அறிவிப்பு வழங்கியுள்ளது. புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்டத்தில் அதிகாலை வரையில் நல்ல மழை பெய்தது. இதுபோல காற்றின் வேகம் அதிகரித்து தரைக்காற்று வீசி வருகிறது. கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தரைக்காற்றினால் வலைகள் சுருண்டு மீன்பிடிப்பு தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. கடல் காற்று அதிகமாக இருப்பதால் மீனவர்கள் கரைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர். மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். கோவை மாவட்டத்தில் கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மழைக்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் அனைத்துறை அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மாநகரில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளையும் மழைநீர் தேங்க வாய்ப்புள்ள இடங்களையும் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு கிரேந்திரகுமார் பாடி ஆய்வு செய்தார். உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் நிலச்சரிவு அபாயம் உள்ள 14 இடங்களில் 2000 மணல் மூட்டைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. மழை பாதிப்புகள் குறித்து 24 மணி நேர கண்காணிப்பு பணிகள் முடிவிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே சாரல் மழை காரணமாக உதகை படகு இல்லத்தில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது. இதுகுறித்து எமது செய்தியாளர். பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சியில் மயில், திண்டுக்கல் பூட்டு, மலைப்பூண்டு, கொய்யாக்கனி, செல்பி பாயிண்ட், கங்காரு உள்ளிட்ட உருவங்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. காய்கறிகளில் யானை, அணில், பஞ்சவர்ண கிளி, புலி உள்ளிட்ட உருவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது. இன்று துவங்கிய மலர் கண்காட்சியானது ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணி தலைவராக சுப்மன் கில்லும் துணைத் தலைவராக ரிஷப் பந்தும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன், வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர்.
கோலாலம்பூரில் நடைபெறும் மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதியில் அவர் ஜப்பானின் யூஷி தனாகாவை 21-18, 24-22 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நித்தி ஆயோக் அமைப்பின் 10வது நிர்வாக குழு கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்தியா ஜெர்மனி இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் கட்டமைக்கப்படும் உள் விளையாட்டரங்கம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை வழங்க 98 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி தலைவராக சுப்மன் கில் அறிவிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.